பொதுவாகவே முட்டைக்கோசுன்னு சொன்னாலே எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. எப்பவும் போல் ஒரே மாடலாக செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிரை சேர்த்தி சூப்பரான ஒரு பொரியல் செய்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எல்லா பசங்களும் கேட்பாங்க அவங்க அம்மா எப்படி செய்தாங்கன்னு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சுருக்கோங்க. இப்போ இதை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இங்கே நம்ம ஒரு வாணலி வச்சுருக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்திடலாம். அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்திடலாங்க. நான் இங்கே பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட நம்ம இங்கே ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திடலாங்க. இந்த பச்சை மிளகாவும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்க இந்த முட்டைக்கோசை சேர்த்திடலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு நிறைய தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. சும்மா லைட்டாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த முட்டைக்கோசுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்க்க போகிறது இல்லைங்க, பாதி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து தட்டைப்பயிரை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால ஒரு பாதி அளவு மட்டும் உப்பு இதோட சேர்த்திடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. முட்டைக்கோசும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த தட்டைப்பயிரை இதோட சேர்த்திடலாங்க. இப்போ இந்த தட்டைப்பயிரை இந்த முட்டைக்கோசோட நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தட்டைப்பயிறு பார்த்தீங்கன்னா முளை கட்டி விட்டு இதோட சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த தட்டைப்பயிரை வேக வச்சு அந்த மீதம் இருக்கும் இல்லைங்களா தண்ணி, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நீங்கள் ரசத்தோடு சேர்த்து செய்திடலாம். சூப்பராக இருக்கும். முட்டைக்கோசை எப்பவுமே வெறுமையாக செய்யாமல் இதோட ஏதாவது ஒரு தட்டைப்பயிரோ சுண்டல் இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து செய்யும் போது குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னோவேட்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ கடைசியாக இதோட துருவிய தேங்காவை சேர்த்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தட்டைப்பயிறு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த தட்டைப்பயிறு முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.